கேசரி அடுத்த இதுவாக இப்போ இந்த ஸ்வீட்டு தான் பாதுஷா தான் நிறைய விசேஷ வீடுகளில் டக்குன்னு செய்கிற ஒரு ஸ்வீட்டு. கேசரி மாதிரி உடனடியாக செஞ்சு தந்தியிலையும் இல்லை ஒரு ஸ்வீட்டுக்கு தேவைன்னாலும் பாதுஷா செஞ்சு கொடுத்துருவாங்க. நமக்கு அது பிரமாதமாக தான் இருக்கும். ஆனால் அது ரொம்ப எளிமையானது. நான் இதை இதில் சேர்த்துக்கிறேன். பாருங்க, ஒரு முனை வரலால் நம்ம சாப்பிட்டா இருக்கு, அருமையாக இருக்குது. உள்ளே வெந்திருக்கு, நமக்கு அந்த இதுவும் சர்க்கரை பாகம் உள்ளே இறங்கியிருக்கு. சரி, சின்னது ஒன்றும் உடைப்போம் சரிங்களா? அருமையாக இருக்கும். சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். சமைச்சேன் பாருங்கள். எளிமையான பாதுஷா நம்ம வீட்டிலே செஞ்சு டேஸ்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு எனக்கு தொடர்ந்து கொடுங்க. புதிய நண்பர்களுக்கும் நான் வரவேற்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார்மர்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் இன்றைக்கி பாதுஷா தான் செய்ய போகிறேன். பாதுஷா பாரம்பரியமாக மைதா மாவில் தான் செய்வாங்க. நானுமே இன்றைக்கி மைதா மாவில் தான் செய்கிறேன். மைதா மாவு பாதுஷாவுக்கு அது ஒரு வாசனை கமகமன்னு இருக்கும். அதனால் செய்கிறேன். அளவாக சாப்பிட்டுக்கலாம், நிறையா சாப்பிடாம. நான் 2 கப்பு மைதா எடுத்திருக்கேன். அதே கப்பால் 1.5 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன் பாகுக்காக. அதை தனி வாணலில் வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவு கூட நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் ஒரு 1.5 டீஸ்பூனு சர்க்கரை, ஒரு 1/2 டீஸ்பூனு ஆப்ப சோடா மாவு, ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு பிஞ்சு உப்பு. இதை நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். அப்புறம் நெய் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கப்பு நெய் எடுத்திருக்கேன். நெய் நீங்கள் வெதுப்பாக்கி உருக்கியும் ஊற்றலாம், அப்படியேவும் போட்டு பிசையலாம். உருக்கி ஊற்றி இல்லை சூடாக போட்டு நீங்கள் சூடான நெய் போட்டு ஊற்றுனீங்கன்னா அது வந்து பாதுஷாவை முறுமுறுன்னு கொடுக்கும். அது டிஃப்ரெண்ட் இருக்கும். நம்ம இப்படியே செய்கிறது நமக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இது தண்ணி கிணத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி கொஞ்சமாக காமிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த டம்ளரில் இந்த தண்ணியை தான் நான் இப்போ செய்ய போகிறேன். கொஞ்சமாக தேவைப்படுன்றதுக்காகவே நான் இந்த தண்ணி அளவு உங்கள்கிட்ட இப்படி காமிக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாவு பிசைஞ்சு பாதுஷா போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த சர்க்கரை, ஆப்ப சோடா மாவு, உப்பு இதையெல்லாம் இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இதை அப்படி கலந்து விட்டுட்டு நெய்யை நம்ம இதில் சேர்ப்போம். நெய்யை நம்ம எதுக்காக முதல்ல போட்டு சேர்க்குறோன்னா, மாவு ஒரு திட்டத்துக்கு நமக்கு அது வந்து உள்ளே பெசரணும். ஒரு பிஞ்சு மாவுக்குள்ளேயும் நெய் பரவணும், அதிகமாகவும் ஆகக்கூடாது. அதுக்காக தான் நம்ம முதல்ல நெய்யை போட்டு இப்படி லைட்டாக பெசரி எடுக்கிறோம். ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேணாம். இப்படி பெசரி புட்டு மாவு செய்வோம் இல்லையா, அதே தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நம்ம இப்படி பெசரி எடுப்போம். லைட்டாக ஹாட் வச்சு கொடுக்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் 1/2 கப் நெய் காமிச்சிருந்தேன் இல்லையா, அந்த நெய்யை நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி இதை மாதிரி பிசைஞ்சிருக்கேன். எனக்கு கொஞ்சம் நெய் அளவு அதிகமானதுனால நிறுத்திக்கிட்டேன். ஏன்னா நம்ம ரொம்ப சொதன்னு போட்டு பிசையக்கூடாது, அவ்வளோதான். இது வந்து புட்டு மாவு பக்குவம் தான். இப்படி நம்ம இப்படி லைட்டாக அழுத்தி பார்த்தா இப்படி உருண்டை இப்படி வரணும். அப்படி தட்டி விட்டாலும் மாவாயிடணும். அவ்வளோதான் இதனுடைய பக்குவம். அந்த அளவுக்கு நம்ம நெய் போட்டு இதில் அப்படி எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசையலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பிசைவோம். குழந்தைங்க அது பிஞ்சு விரலில் விட்டு நம்ம பிசைய சொன்னால் அதை அழுத்தம் கொடுக்காமல் அப்படி பூ மாதிரி சாதத்தை அப்படி எடுக்கும் பாருங்கள். அந்த மாதிரி நம்ம இதை பக்குவமாக கையாளணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம்.
இதை நம்ம இப்படி வரனால இப்படி பெசியறதுனால இதில் நிறைய லேயர்ஸு திண்டு திண்டாக கட்டியாக கிடைக்கும். அதுதான் இதோடைய பெசிகிற ஒரு கலை. நிறைய திண்டு திண்டாக லேயர்ஸ் கிடைக்கும். நல்ல வாசனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மைதா மாவும் நெய்யும் சேர்த்து பிசிறது கமன்னு வாசனை. எதுவுமே இன்னும் அடுப்பில் கூட வைக்கல, இந்த வாசனை அவ்வளோ அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கிட்டோம், தண்ணி அதிகம் சேர்க்காம. எல்லா பாதுஷா வீடியோவிலையும் அப்படியே பிச்சு காட்டுவாங்க. இப்படி பாருங்கள், இப்படி நாமளும் பிச்சு பார்ப்போம். அதை வருது பாருங்கள், நமக்கும் வருது பாருங்கள். வந்துச்சா? அவ்வளோதான். இதை நம்ம அப்படியே பக்குவமாக அப்படி உருட்டி ஒரு 10-15 நிமிஷம் ஒரு கப்பு போட்டு கவுத்து ஊற வச்சுட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். காயாமல் இருக்கும், உள்ளேயும் கொஞ்சம் நேரம் அது ஊறும். நம்ம மூடி வச்சுதான் எடுத்து பார்ப்போம். நம்ம மூடும்போது கொஞ்சம் டைட்டாக இருந்தது. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. நம்ம போட ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சின்னதாக போட்டுக்கலாம் உருண்டையை. லைட்டாக டச்சப் கொடுத்து நம்ம இந்த நடுவில் அழுத்தும் போதே நமக்கு அந்த லேயரு சைட்லலாம் பிரியும். இந்த அழுத்தம் கொடுக்கும்போதே பிரியும். சின்னதாக நம்ம ஊற்றி வச்சுக்கிட்டோம். அடுப்பை பற்ற வச்சாச்சு. ஆயில் வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஒன்று இதில் ஆட் பண்ணிடுவோம். நல்லா மூழ்கிற அளவுக்கு போடுவோம். நம்ம நிறைய எண்ணெய் வச்சுருந்தோம்னாக்கா ஒரே டைமில் போடலாம். நான் இப்போ 2 டைம் போடுற மாதிரி போட்டுக்கிட்டேன். நான் எவ்வளோ சிம்பிளாக குறைக்க முடியுமோ அவ்வளோ சிம்பிளில் வச்சுருக்கேன் அடுப்பு. இப்போ அதுவாக மேலே வரும் வெந்து, அது வரைக்கும் நம்ம எதுவும் கை வச்சு கிளற வேணாம். ரொம்ப பொறுமையாக ஆக்குன்றதுனால நான் அந்த டைம்லேயே வந்து பக்கத்தில் சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கிறேன். அதில் அதிக வேலை இல்லை, பொறுமையாக வேகணும். இப்போ நம்ம இந்த சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கின்னு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். நமக்கு பிசு தன்மை வந்தால் போதுங்க. இந்த கம்பி பதமெல்லாம் சொல்லி நம்ம குழப்பம் அடைய வேணாம். பிசு தன்மை வந்தாலே போதும் நமக்கு. அதுவாகவே வருது பாருங்கள், மேலே வெந்து வரும். மேலே வருது பாருங்கள், அதுவாகவே வந்துச்சு. இப்போ நம்ம திருப்பி விடலாம். பொறுமையாக ஆகட்டும், ஃப்ளேமை ஏற்றவே வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். பாகுபதம் நம்ம பிசு தன்மை வரும்போதே அடுப்பு நிறுத்திக்கலாம். பார்த்தீங்களா தெரியுதுங்களா? இந்த ஒரு கம்மி பதம் சொல்லுவாங்க. எனக்கா அது சிரிப்பாக வேறு வரும். தெரிதா அப்படின்னு காட்டுவாங்க. அதெல்லாம் வேணாம். நமக்கு பிசு தன்மை வந்தோடனே நம்ம அடுப்பை நிறுத்திக்கலாம். பிசு தன்மை வந்துச்சுங்க. நான் நிறுத்திக்கிறேன் அடுப்பை நிறுத்திடுறேன். நமக்கு இதுவும் வெந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வேகுது. இதெல்லாம் அடங்கிடுச்சு. ஃபஸ்ட்டு அது இதெல்லாம் எடுத்துடலாம். சுத்தமாக பபிள்ஸ் இல்லாமல் இருக்குது. இதெல்லாம் எடுத்துடலாம். எடுத்து இந்த ஜல்லிகண்டு நனையாமல் பார்த்துங்க ஜீராவை. ஏன்னா நம்ம அடுத்து எண்ணெயில் விடுவோம், அதனால். இல்லை தட்டில் வச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சீரா நமக்கு சூடாக தான் இருக்குது. இதில் சேர்த்துக்கலாம். இப்படி மூழ்க விடுவோம்.
தேவைன்னா ரோஸ் எசன்ஸு நிறைய போட்டுறாதீங்க, ஒரு சொட்டு. அது போட்ட மாதிரியே தெரியக்கூடாதான், அந்த மாதிரி போடணும்னு சொல்கிறாங்க. இப்போ நான் அதுக்கு அடுத்த செட்டு போட்டுக்கிறேன். நான் ஒரு 2-3 பெருசாகவும் போட்டிருக்கேன், சிலதை வந்து சின்னதாகவும் செஞ்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு 2 கப். நம்ம அதுக்குள்ளே இவங்கள சீராக்குள்ளே திருப்பி திருப்பி போடுவோம். வந்துட்டாங்க, எல்லாருமே வந்துட்டாங்க. நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்படி தனியாக எடுத்துட்டேன். அடுத்த செட்டு அதில் நான் போட போகிறேன். அதனால் இதையும் அதில் சேர்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், பாஷா நம்ம ரெடி பண்ணிட்டோம். நமக்கு பிடிச்சமான நட்ஸை நெய்யில் வறுத்து அது மேலே நம்ம அலங்காரப்படுத்திக்கலாம். அது நல்லா அழகாக பூவில் மகரந்தம் இருக்கிற மாதிரி இருக்குது. இது நான் மீதி இருக்கிற சர்க்கரை பாகு இதை நான் இதில் இப்படி ஊற்றலாம். நம்ம அப்புறம் கூட நம்ம ஃபுல்லாகவும் நம்ம ஊற வச்சுக்கணுன்னாலும் ஊற வச்சுக்கலாம். நான் உங்கள்கிட்ட எடுத்து காமிக்கிறேன். இது நமக்கு கெட்டியாக ஆகலை பாருங்கள். இந்த பாகு நமக்கு கெட்டியே ஆகலை பாருங்கள்.